இவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கைவிரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும். இந்த பண்ணைக்குட்டை அமைக்கிறதுக்கு கவர்மெண்ட் மானியம் கொடுத்துருக்கு. இந்த கவர்மெண்ட் மானியத்தில் தான் நானும் இதை எடுத்தேன். ஒரு 2-3 வருடங்களாக அப்ரோச் பண்ணாங்க. நமக்கு அதுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால தள்ளி தள்ளி போட்டோம். அதுக்கப்புறம் இந்த பயிரெலாம் இது மாதிரி ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்லாம் ஒரு அனுபவம் போகும்போது தான் இது எவ்வளோ முக்கியத்துவம் தெரிஞ்சு நானாக வாலண்டரியாக போய், அவங்களா வரும்போது நான் கேட்கல, ஆனால் நானாக வாலண்டரியாக போய் இந்த பண்ணைக்குட்டியை அமைச்சேன். ஒரு விவசாயம் அப்படின்னா ஆடு, மாடு, கோழி, இந்த 3ஓட எச்சம் மீனுக்கு, மீனோட எச்சம் தண்ணி நிலத்துக்கு. ஸோ இதுதான் 0 பட்ஜெட்டில் இதுவும் இன்க்ளூடட். இதில் ஒரு 2000 மீன் குஞ்சு விட்டுருக்கோம். இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் விட்டுருக்கேன். இது நாளை மறுநாள் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று 1.25 கிலோ அந்த சைஸில் இருக்குது. ஸோ இதுக்கு ஃபீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 மாத காலத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எங்கள் மாட்டு சாணம், எங்கள் கோழியோட எச்சம், பில்லு, வெளியில் இருக்கிற தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டோர் ஆன தண்ணியை வீணாக போகக்கூடாதுன்னு அதுலேயே மீனை வளர்க்குறோம். அது இங்கே இருக்கிற கழிவுகளை கொண்டு போய் மீனுக்கு உணவாக கொடுக்குறோம். மீனோட எச்சம் தான் தண்ணியில் நைட்ரஜன் ஜாஸ்தியாக இருக்கும். அதை தான் எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ அதுக்காக இந்த 2 முதல் நீங்கள் செஞ்சுருங்க. உங்கள் தோட்டம் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். ஆனால் இந்த 2 99.90% மக்கள் இது 2 தான் கடைசியில் செய்கிறாங்க. ஆனால் முன்னாடியே இதை செஞ்சுருங்க. இதை செஞ்சுட்டிங்கன்னா உங்கள் தோட்டம் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக உள்ளே கொண்டு வர முடியும். உங்கள் மகசூலும் அதிகமாக கொண்டு வர முடியும். ஸோ அதனோட வித்தியாசம் நான் இப்பயே பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே சொங்கி தண்ணி வச்சு ஒரு 10 நாள் கழித்து தான் ட்ரை ஆகும். அந்த தாவரம் அப்படியே கஷ்டப்பட்டுட்டு வளர்ந்துட்டுருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், தண்ணியே கிடையாது. நாங்கள் தண்ணி வச்சாலும் இந்த தண்ணி இழுத்துட்டு இந்த குட்டைக்கு வந்துடும். அங்கே மேலே தண்ணியே நிற்காது. இப்போ நம்ம ஸ்ப்ரிங்க்லரில் ஒரு அரை மணி நேரம் ஓட்டுறோம், அவ்வளோதான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இந்த ஒரு 6 மாத காலத்துலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது எனக்கு செடியில். அதே மாதிரி பக்கத்து தோட்டத்தில் பார்த்திங்கன்னா போன வாழை வச்சு அந்த வாழையை முழுமையாக தாரே வராமல் அப்படியே ஓட்டினாங்க. ஏன்னா 11 மாதம் 12 மாதமும் தாரை அப்படியே வாழை உட்காந்து அதை பார்க்குறேன். பக்கத்துலேயே பார்த்தா தெரியும். உங்கள் கரும்பு இந்த அந்தாண்ட கரும்பு நல்லாயிருக்கும், இந்த ஓரம் கரும்பெல்லாம் அப்படியே குட்டை வளர்ச்சியாக இருக்கும். தண்ணி நின்று வீணாக போச்சு. ஆனால் இந்த குட்டை வெட்டினதுக்கப்புறம் பக்கத்தில் கரும்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது.